ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். ஆதவனினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினூடாக, குறிப்பாக அதிதிகள் பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் சந்தோஷம். இன்றைய தினம் அதிதிகள் பகுதிகளினூடாக எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான ஒருவரோடு இணைந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக என்னுடைய உருவத்தை சமகாலத்தில் நீங்கள் இந்த தொலைக்காட்சி பெட்டியினூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், அவருடைய குரல் கேட்டால் முகம் ஞாபகம் வரும். முகத்தை கண்டவுடனே அந்த கம்பீர குரல் ஞாபகத்துக்கு வரும். மிகப்பெரிய கலை குடும்பத்தை சேர்ந்தவர், மும்மொழியிலும் தேர்ச்சி பெற்ற மிக சிறந்த ஒளிபரப்பாளர் என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய அன்புக்குரிய சார் விஸ்வநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் செபஸ்டியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். முதற்கண் உங்களை எல்லோரையும் பார்க்கறது பெரிய மகிழ்ச்சியாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படியான ஒரு கலைக்கூடத்தில் வந்து எனக்கு மீண்டும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு அழைத்ததை இட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை போன்ற இளம் ஊடகவியலாளர்களுடன் உரையாடுவது என்பது என்னை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவது. நிச்சயமாக. குறிப்பாக நான் பாடசாலை சென்ற காலகட்டத்தில் தொலைக்காட்சியை பார்க்கும் போது உங்களுடைய உருவத்தையும் பார்த்து, உங்களுடைய செய்தி வாசிப்பையும் பார்த்து ஏக்கப்பட்ட, ஆசைப்பட்ட ஒரு தொகுப்பாளர்களின் ரசிகர்களில் நானும் ஒருவன். இன்று உங்களோடு இணைந்து குறிப்பாக உங்களுடைய அனுபவங்களை கேட்பது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக, சந்தர்ப்பமாக நான் நினைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் மிக மகிழ்ச்சியோடு உங்களோடு உரையாட நினைக்கிறேன் சார். எனக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களை போன்ற இளம் தலைமுறையைச் சேர்ந்த ஒளிபரப்பாளர்களுடன் பணியாற்றும் பொழுது அது ஒரு புத்துணர்ச்சி தருகின்றது எங்களை போன்றவர்களுக்கு. இந்த உரையாடல் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய கேள்வி கணைகளை நீங்கள் தாருங்கள். என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக. உங்களை பார்த்தது தொலைதூரத்தில் இருந்தாலும் அருகில் இருந்து பேசும்போது உங்களுடைய இந்த ஊடக பயணம் மிக பெரிய ஒரு பயணம், தொலைவான ஒரு பயணம். கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த ஊடக பயணம். உங்களுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் குறிப்பிட முடியுமா? ஊடகத்துறை என்று வரும்பொழுது எனக்கு சிறு வயது முதல் இதிலே ஒரு பரிச்சயம் இருந்தது. ஆனால் தொலைக்காட்சி என்பது என்னை பொறுத்தவரையிலே ஒரு கனவாக இருந்தது. இப்படியான ஒரு நிறுவனத்திற்குள் அல்லது இப்படியான ஒரு துறையில் நான் பணிபுரிய முடியுமா என்றெல்லாம் ஒரு ஏக்கம், நீங்க சொன்னது போல ஒரு ஏக்கம் கூட இருந்தது. அந்த கனவுகள் நனவாகின என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு நிறைய கடும் உழைப்பு நான் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. நிறைய தேர்வுகள் எல்லாம் வைத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் தொலைக்காட்சிக்கு தெரிவு செய்யப்பட்டேன். அது மட்டுமல்ல, பயிற்சி வகுப்புகள் நிறைய நான் பங்கு கொள்ள வேண்டியிருந்தது. ஊடகத்துறை என்று வரும்பொழுது என்னை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல என்னுடைய குடும்ப பின்னணி ஒரு கலை குடும்ப பின்னணி. இசை, நடனம், திரைப்படங்கள் போன்ற விஷயங்களில் எல்லாம் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிறைய ஈடுபாடு கொண்டவர்கள். சிறு வயதிலேயே எனக்கு அது தொடர்பான பல விஷயங்கள் வந்து தெரியும் என்றால் நான் அந்த சூழல் அப்படி இருந்தபடியினால எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. வானொலி கூட ஆரம்ப காலத்திலேயே, தொலைக்காட்சி இல்லையே. நாங்கள் பாடசாலை செல்லும் பொழுது நாங்கள் வானொலியைத்தான் பார்த்தோம், பத்திரிகையைத்தான் படித்தோம். தொலைக்காட்சி என்பது இல்லை. நீங்கள் சொன்னால் நம்புவீர்களோ தெரியவில்லை, தொலைக்காட்சி என்பது முதன்முறையாக எனக்கு இப்போது ஞாபகம் இருக்கின்றது. ஒரு சர்வதேச கண்காட்சி கொழும்பிலே நடந்தது. அதுல பல நாடுகளைச் சேர்ந்த அந்த காட்சி கூடங்களை வைத்திருந்தார்கள். ஜெர்மனி நாடு, மற்றது சைனா, இந்தியா போன்ற நாடுகளுடைய காட்சி கூடங்கள் வைத்திருந்தார்கள். அதிலே ஜெர்மனிய தேசத்து அந்த காட்சி கூடத்திற்கு பாடசாலை இருந்து எங்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். அப்போதுதான் எங்களுடைய குரு சொன்னார், எங்களுடைய ஆசிரியர் சொன்னார், பாருங்கள் இதுதான் தொலைக்காட்சி என்று. அப்ப நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்து கொண்டு, ஓஹோ தொலைக்காட்சி இதுதான். என்னை பொறுத்தவரை நான் நினைத்துக் கொண்டேன், நாங்கள் திரைப்படங்கள் வீட்டில் கூட்டிக் கொண்டு போவார்கள் தானே, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட பெற்றோர்கள் கூட்டிக் கொண்டு அந்த பெரிய திரையில் வருகின்ற அந்த விஷயங்களை சின்ன திரையில் பார்ப்பதுதான் போல் இருக்கின்றது என்று வியந்து பார்த்திருக்கின்றேன். அப்போது நான் நினைத்திருக்கவில்லை இந்த மாதிரி தொலைக்காட்சி துறையில் இத்தனை ஆண்டுகள் நான் பணியாற்றுவேன் என்று நினைத்திருக்கவில்லை. ஆனால் அது ஒரு கனவாக இருந்தது, எனக்கு பிடித்திருந்தது. எனக்கு திரைப்படங்கள் பிடிக்கும். வானொலி நான் தொடர்ந்து கேட்பதுண்டு. ஊடகத்துறை என்று வரும்பொழுது வானொலி நிகழ்ச்சிகளை நான் கிரமமாக, நல்ல தரமான நிகழ்ச்சிகள் இலங்கையிலே ஒளிபரப்பாகி இருந்தன அந்த காலத்திலே. அதை கேட்டு நல்ல தமிழை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. கலைத்துவமான விஷயங்கள், இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்கள், நடப்பு விவகாரங்கள், இதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அந்த வானொலி எனக்கு தந்தது. நிறைய பத்திரிகைகள் படிப்பேன், நிறைய புத்தகங்கள் படிப்பேன். அது மட்டுமல்ல, வானொலியிலே சிறுவனாக நாங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்றேன். சிறுவர் மலர், கல்வி ஒலிபரப்பில் பணியாற்றி இருக்கின்றேன். பணியாற்றுவதென்றால் பாட்டு பாடினேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, முதன்முறையாக போய் ஒலி வாங்கிக்கு முன்னால் நின்று நான் பாட்டு ஒன்று பாடினேன். பிறகு இந்த மாதிரி கதை சொல்லுதல், நாடகம் நடித்தல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. அது வானொலி காலம்.
காலம். பிறகு வானொலியில் தான் என்னை ஒரு பகுதி நேர அறிவிப்பாளராக ஆரம்பத்தில் தெரிவு செய்தார்கள். அது 70ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியிலே 2 அல்லது 3 ஆண்டுகள் தான் பணி புரிந்திருப்பேன் அதற்குள் வானொலியிலே. அதற்கு பிறகு தொலைக்காட்சி, தேசிய தொலைக்காட்சி 82ஆம் ஆண்டு வந்தது. அதற்கு முன்னரேயே அது உங்களுக்கு தெரியும், அது அரச தொலைக்காட்சி என்று ஊடகத்துறை அமைச்சு கேட்டிருந்தார்கள். பொருத்தமான ஆட்களை நாங்கள் தெரிவு செய்ய விரும்புகின்றோம் என்று. அப்போது நான் விண்ணப்பித்திருந்தேன். எனக்கு முதல் அழைப்பு வந்தது. அங்கு அமைச்சுக்கு போகும் பொழுது அங்கு அமர்ந்திருந்தவர்கள் எல்லாரும் வெளிநாட்டவர்கள், வெள்ளைக்காரர்கள், கனேடிய நாட்டை சேர்ந்த கனேடிய சர்வதேச நிறுவனத்தினுடைய அந்த 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 பயிற்சிக்குத்தான் தெரிவு செய்திருக்கின்றார்கள். அது அந்த ஊடகத்துறை அமைச்சுக்கு கீழே இயங்குகின்ற ஒரு விஷயமாக இருந்தது. அப்போ ஏனென்றால் இலங்கையில் தொலைக்காட்சி இல்லையா, தொலைக்காட்சியை பற்றி கற்பிப்பதற்கு ஆட்கள் இருக்கவில்லை. அப்போ வெளிநாட்டவர்கள் தான் எங்களுக்கெல்லாம் படிப்பித்தார்கள். அப்போ கிட்டத்தட்ட இப்போ தொலைக்காட்சி துறையை பார்த்தால் 45 ஆண்டுகள் வந்துவிட்டேன். 79ஆம் ஆண்டு நான் விண்ணப்பித்தேன். 80ஆம் ஆண்டுகளிலே இதற்கான தேர்வுகள் நடந்தன. 81ஆம் ஆண்டு முழுவதும் 9 மாதங்கள் பயிற்சி வகுப்புகளை நடத்தினார்கள். அதற்கு பிறகு 82ஆம் ஆண்டிலே தேசிய தொலைக்காட்சியிலே உள்வாங்கிக் கொண்டார்கள். அதிலிருந்து முழு நேர தொலைக்காட்சி ஒளிபரப்பாளராக, பிறகு செய்தி அறிவிப்பாளராக எல்லாம் பணியாற்ற ஆரம்பித்தேன். உங்களுடைய இந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்களாக இருந்தால் எல்லா துறையிலும் சரி, அவங்க சாதனைக்க நினைக்கும் போது அவங்களுடைய முன்னோடி யாரையாவது பார்த்து கற்றுக்கொள்வார்கள். அவளை போன்று நாங்களும் அந்த துறையில் சாதிக்க வேண்டும் என ஒரு எண்ணம் வரும். ஆனால் நீங்கள் பேசும்போது சொன்னீர்கள் தொலைக்காட்சி வந்து அந்த காலப்பகுதியில் முழுமையாக வானொலி துறையில் இருந்துதான். உங்களுக்கு இந்த கலைத்துறையில், குறிப்பாக கலைத்துறையில் நீங்கள் வேறு வேறு துறையில் பயணித்திருக்கலாம். உங்களுடைய குடும்பம் அப்படியேப்பட்ட மிகப்பெரிய ஒரு கலைத்துறையான குடும்பம். ஆனால் இந்த ஊடகத்துறையில் பயணிக்க உங்கள் மனதில் யாராவது ஒரு ரோல் மாடலாக ஆரம்ப காலப்பகுதியில் இருந்தார்களா? நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள். என்னையே நான் பரீட்சித்து பார்த்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். ஆரம்ப கட்டத்திலே நம்மை சுற்றி நல்ல இசை இருந்தது, நல்ல வானொலி நிகழ்ச்சிகள் இருந்தன. அதில் வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு ஆற்றல் எனக்கு இருந்திருக்கிற போது பயிற்சி வகுப்புகள் நடத்தும் பொழுது எங்களுக்கு ஆசான்களாக வந்திருந்தார்கள். நான் சொன்னது போல கனேடிய தேசத்து ஒலிபரப்பாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் படிப்பித்தார்கள். மற்றது எங்களுக்கு வெளிநாட்டுக்கும் நான் செல்லக்கூடியதாக இருந்தது. புலமை பரிசில் பெற்று நெதர்லாந்தில் 4 மாதம் கற்றுக்கொண்டேன். பிபிசியில் வந்து எங்களுக்கு இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் ரோல் மாடல் என்ன, அந்த இன்ஸ்பிரேஷன் கேட்கிறீர்கள். ஒருவரை சொல்ல முடியாது. இப்பொழுது நான் பேசுகின்றேன் உங்களிடம். நான் என்னை அறியாமல் உங்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நான் உள்வாங்கிக் கொள்வேன். என்னுடைய வளர்ச்சி போக்கு அப்படித்தான் இருந்திருக்கின்ற. எனக்கு முன்னால் வானொலியிலே மிகப்பெரிய ஜாம்பவான்களாம் இருந்திருக்கின்றார்கள். என்னை அறியாமல் நான் அவர்களிடம் கற்றுக்கொண்டிருக்கலாம். இது யாருமே ஒரே ஓரிரவில் மேலிருந்து குதிப்பவர்கள் இல்லையே. எல்லோரும் தவழ்ந்து வந்து பிறகு நடக்க பழகித்தான் ஓடுவார்கள். நானும் அப்படித்தான். ஆனால் நல்ல விஷயங்கள் வரும் பொழுது அதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு குண இயல்பு எனக்கு இருந்திருக்குன்னு நினைக்கின்றேன். யார் யார் நன்றாக செய்தார்களோ அவர்களையெல்லாம் பார்த்து அவர்களிடமிருந்து சில நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு எனக்கென்று ஒரு தனி வழியை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். சார் அவர்களிடம் கதைக்கும் போதும் சரி, முன்பு கேட்ட அனுபவங்களும் சரி, இந்நேரம் பெருமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு பெற்றோரை கடந்து, பாடசாலையுடைய ஆசிரியரை கடந்து, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவரும் தமிழ் மொழியை, தாய்மொழியை சரியாக உச்சரிக்க அப்போது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இல்லையென்றால் வானொலிகளில் கடமை புரிந்த அறிவிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கின்றது என்பதை பெருமிதத்தோடு ஞாபகப்படுத்தி கொண்டு, சார் உங்களுடைய இந்த பயணத்தில் எப்போதும் யாராலும் மறக்க முடியாது. தொலைக்காட்சியாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லை என்றால் வானொலியாக எடுத்துக்கொள்ளலாம். ஒளிவாங்கி முதல் கையில் பிடித்து, இல்லை என்றால் தொலைக்காட்சியில் முதல் தோன்றிய அந்த சந்தர்ப்பம், அந்த அனுபவம் எப்படி? செபஸ்டியன், நீங்கள் நம்புவீர்களோ தெரியவில்லை, நான் ஒருபோதும் ஒரு அறிவிப்பாளராக வருவேன்னு நினைத்தே இருக்கவில்லை. அப்படி ஒரு கற்பனையும் இருக்கவில்லை. அப்படி எண்ணம் இருந்தது போல் தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கு ஊடகத்துறையில் நிறைய விருப்பம். வானொலி நிகழ்ச்சிகள் கேட்பது, நிறைய படிப்பது. என்னுடைய பாடசாலை ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் நல்லா படிக்க வேண்டும். இந்த அளவுக்கு புதிய நூல்களை நீங்கள் படிக்க உங்களுடைய ஆளுமையும் உங்களுடைய கற்பனை திறனும் வளரும் என்ற காரணத்தில், அது இலக்கியமாக இருக்கலாம், பத்திரிகைகளாக இருக்கலாம், சினிமா பத்திரிகைகளாக இருக்கலாம். நல்ல ஞாபகம் இருக்கின்ற சினிமா பத்திரிகைகள் எல்லாம் வாங்கி படிக்கும் போது எங்கள் வீட்டில் என்னுடைய தந்தையார் பேசுவார், நீ சினிமா பத்திரிகை படிக்கிறாய், சினிமாவே பார்க்கிறாய், ஒரு காலத்துல இப்படியே படிச்சு நீங்க ஒன்றும் இல்லாமல் நீ பேசாம எங்கேயோ ஒன்றும் இல்லாம தான் போக போற என்ற ஒரே சினிமா பைத்தியமா இருக்கிறேன். அப்படி இல்லை. பிற்காலத்தில் அவரே பார்த்து எனக்கு சந்தோஷப்பட்டார். ஏனென்றால் நான் பணியாற்ற வேண்டிய துறை திரை சார்ந்த துறையாக வந்து விட்டது. திரைப்படங்களிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அவர்கள் எப்படி இயக்குகின்றார்கள் திரைப்படங்களை, எப்படி அந்த திரைப்படங்களில் வருகின்ற
பாடல்களில் எந்த அளவுக்கு இனிமைகள் இருக்கின்றன என்று. அப்படி நீங்கள் சொன்னது போல அந்த அந்த அப்படியான விஷயங்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. வானொலியிலிருந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஊடகத்துறையில் ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய பங்களிப்பை தர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது வானொலியில் இந்த பகுதி நேர அறிவிப்பாளர்களுக்கான விண்ணப்பங்களை கோரியிருந்தார்கள். அதுக்கு நான் விண்ணப்பித்திருந்தேன். அதற்கான காரணம் என்னவென்றால், என்னை சுற்றி இருந்த என்னை விட பெரியவர்கள் அல்லது என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னார்கள், ஊடகத்துறையில் நீ பணியாற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த அறிவிப்பாளராக வந்தால் நிறைய விஷயங்களை நீ கற்றுக்கொள்ளலாம். எத்தனையோ பேரை, இப்போ உங்களைப் போல எத்தனையோ பேரை சந்தித்து எத்தனையோ பேரிடம் அவர்கள் பற்றிய விஷயங்களை கேட்டுக்கொள்ளும் பொழுது நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் பலர் வருவார். ஒரு அரசியல்வாதி வருவார், அல்லது ஒரு இலக்கியவாதி வருவார், ஒரு திரைப்பட நடிகர் வருவார், ஒரு இயக்குனர் வருவார், இசைக்கலைஞர். இதெல்லாம் பற்றி பேசும் பொழுது எங்களை அறியாமல் இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். எனவே நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி வரும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று. அப்போது அந்த அடிப்படையில் தான் நான் வானொலியில் அறிவிப்பாளராக வருவதற்கு முயற்சி செய்தேன். என்னை பொருத்தமான நிகழ்ச்சிகளில் அவர்கள் கூப்பிட்டு இசை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடக நிகழ்ச்சிகள் போன்றவற்றை என்னை அழைத்தார்கள். கல்வி நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைத்தார்கள். தொலைக்காட்சியில் கூட நான் சொன்னேன், எனக்கு எல்லாத்தையும் விட தொலைக்காட்சியிலே என்னை அறியாத ஒரு ஈர்ப்பு இருந்தது சிறு வயதிலேயே. அது ஒரு அதிசயம் என்னை பொறுத்தவரையில். அப்படி இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே வானொலியிலே இதற்கான பரிச்சயம் இருந்தபடியினால நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் வயதில் ரொம்ப இளையவர்கள் அந்த காலத்தில். அப்ப தொலைக்காட்சியும் ஆரம்ப காலமாக இருந்தது. அப்ப சொன்னார்கள், இந்த இளையவர்கள் எல்லாம் நல்ல நல்ல வலுவுடன் இருப்பார்கள், தொலைக்காட்சியில் பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு முடியும், எனவே நீங்களும் அதில் சம்பந்தப்பட வேண்டும் என்று. என்னை பொறுத்தவரையிலே, தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலே ஒரு தயாரிப்பாளராக, ஒரு செய்தி அறிவிப்பாளராக வர வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு நிறைய இருந்தது. அந்த அடிப்படையிலே பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு அதற்கான திரைப்பரிசோதனையெல்லாம் வைத்தார்கள். எனக்கு திரைப்பரிசோதனை வைத்தவுடன் நான் யோசித்தேன், எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, கேமராவில் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ தெரியாது. அதெல்லாம் அந்த திரைப்பரிசோதனை நடத்தி முடித்து விட்டு வீட்டுக்கு போன அன்று இரவு எனக்கு நித்திரையே வரவில்லை, தூக்கமே வரவில்லை. ஒரு வாரத்துக்கு பின்னால் எனக்கு சொன்னார்கள், உங்களை செய்தி வாசிப்பதற்கு நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் என்று. அன்று இரவும் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு திகைப்பாக இருந்ததோ, என்னை தெரிவு செய்திருக்கின்றார். ஏன்னால் ஆரம்ப காலத்தில் ஒரே ஒரு அலைவரிசை தான் இருந்தது. ஒரு அலைவரிசை, அதில் தான் நாங்கள் பங்கு பெற வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு தொலைக்காட்சி செய்தி அறிக்கை இருக்கும். நிறைய போட்டி. என்னை விட பெரியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் தெய்வம் தான் வழிகாட்டியது என்று சொல்ல வேண்டும். என்னை தெரிவு செய்தார்கள். என்னுடைய பேச்சு தொலைக்காட்சிக்கு பொருத்தமாக இருக்கின்றதோ ஏதோ என்று சொல்லி ஏதோ காரணத்தில் அந்த பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் எல்லோரும் என்னை தெரிவு செய்தார்கள். அன்று எனக்கு பெரிய அதான் சொன்னேன், கனவுகள் மெய்ப்பட்டன என்று. அந்த என்னுடைய கனவுகள் மெய்ப்பட்ட நாளை இன்று வரை என்னால் மறக்க முடியாது செபஸ்டியன். நிச்சயமாக நாங்கள் கல்வி கற்று மிகப்பெரிய துறையில், எந்த துறையில் மிகப்பெரிய ஒரு உயர்வான பதவியில் இருந்தாலும் திரும்பி பார்க்கும்போது பாடசாலைக்கு நாங்கள் பழைய மாணவர்கள், இல்லை என்றால் மாணவர்கள் தான். நிறைய கேள்விகள் கேட்க இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பாடசாலை எந்த பாடசாலை? ஆரம்பத்திலே யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்றேன். அதுக்கு பிறகு கொழும்பிலே, இப்போது அதுக்கு பேர் இசுபத்தன மகா வித்யாலயம் என்று, என்னுடைய உயர்தரம் மட்டும் கற்றுவிட்டு பிறகு என்னுடைய மேற்படிப்புக்கு நான் இந்தியா சென்றேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய பட்டப்படிப்பினை நான் மேற்கொண்டேன். அங்கு கணிதத்தை தான் என்னுடைய தந்தையார் எப்போதுமே, அவருக்கு நான் கலைத்துறையில் வருவதில் பெரிய விருப்பமில்லை. அவர் சொன்னார், கணிதத்தை எடுத்து படி என்று. நான் கணித பாடத்தை தான் பிரதான பாடமாக எடுத்து படித்தேன். அதிலே பட்டம் பெற்றேன். ஆனால் அதே நேரத்தில் நான் உப பாடங்களாக எடுக்கலாம். அங்கு ஆங்கில இலக்கியத்தையும் தமிழ் இலக்கியத்தையும் நான் உப பாடங்களாக எடுத்தேன். என்னுடைய தமிழ் இலக்கியத்தில் என்னுடைய நாட்டம் அதிகம் இருந்தபடினால அங்கிருந்த பேராசிரியர்கள் கூட என்னை பாராட்ட, உன்னுடைய தமிழ் பேச்சும் தமிழ் விஷயங்களை நீ எழுதுவதும் நன்றாக இருக்கின்றது என்று. அதைத் தொடர்ந்து முதுகலை பட்டமும் பெற்றேன் ஊடகத்துறையிலே. மற்றது தொலைக்காட்சிகளான அதுக்கான பயிற்சிகள் தான் நான் இருக்கிறேன் சொன்னது போல. நெதர்லாந்து மற்ற கனடா, அவருடைய தாய்லாந்துக்கு போயிருக்கின்றேன். சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களுக்கு போய் அதற்கான பயிற்சிகளை எல்லாம் பெற்றிருக்கின்றேன். தொலைக்காட்சி துறையில் ஆரம்ப கால பகுதியிலும் சரி, தொடர்ந்து அதில் நீங்கள் பணியாற்றுவதையும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் சகோதர மொழி கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டிய சூழல் காணப்பட்டதா அந்த காலப்பகுதியில்? உண்மை. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் பொழுது எல்லா மொழி பேசுபவர்களும் இருப்பார். இலங்கையை பொறுத்தவரையில் மும்மொழி. தமிழ் நன்றாக, நீங்கள் எந்த மொழியில் பேசுகின்றீர்களோ, எந்த மொழியில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வழங்குகின்றீர்களோ அந்த மொழியிலே உங்களுக்கு நல்ல பாண்டித்தியம் இருக்க வேண்டும். அது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அது எங்களுக்கு அடிப்படையான ஒரு கல்வி இருக்கின்றது தானே. இலக்கியம் எல்லாம் கற்றிருக்கின்றோம். அதனால் தமிழ் உச்சரிப்பு எல்லாம் நன்றாக இருக்கின்றது என்ற காரணத்தில் தான் ஆரம்பத்தில் வானொலியிலேயே எடுத்தார்கள். இல்லாவிட்டால் வானொலிக்குள்ளே கூட அறிவிப்பாளராக வர முடியாது.
அங்கே ஆரம்ப காலத்தில் இலங்கை வானொலியிலே தமிழ் உச்சரிப்பு நன்றாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சொல்லிவிடுவார்கள், நீ பேச வேண்டாம், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவார்கள். என்ற எல்லாம் அந்த பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தானே. கொழும்பு பிரதேசத்தில் நிறைய இருந்த காரணத்தை ஓரளவு சிங்களம் பேசுவேன். அதனால் சகோதர மொழி உத்தியோகத்தர்களுடன் சேர்ந்து பணியாற்றும் பொழுது அந்த மொழியும் வேண்டும், ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது ஊடகத்துறையில் வரும்பொழுது பல விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு வெளிநாட்டு விஷயங்கள், ஆங்கிலம் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை மொழிகளை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோமோ செபஸ்டியன், அந்த அளவுக்கு நாங்கள் சிறந்த ஊடகவியலாளர்களாக இருக்கும். ஏனென்றால் ஒரு மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது வெறுமனே பேசுவதற்கோ எழுதுவதற்கு மட்டுமே கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல முடியாது. அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய கலாச்சாரத்தை எங்களால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுடைய இலக்கியம் எப்படி இருக்கின்றது தெரிந்து கொள்ள, அவர்களுடைய சமய சடங்குகள் எப்படி இருக்கின்றன தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த பிரெஞ்சு நாகரிகத்தை பற்றி ஓரளவு தெரிந்து கொள்வதற்கான ஒரு கதவு திறக்கின்றது. இப்போ ஹிந்தி மொழியை ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டால் அந்த ஹிந்தி திரைப்படங்களை பார்க்கலாம். அதன் மூலம் அந்த வட இந்தியாவில் இந்த கலாச்சாரங்கள் இருக்கின்றன, அங்கே வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றது, குஜராத்தில் எப்படி வாழ்க்கை முறை இருக்கிறது, புதுடெல்லியில் என்ன மாதிரி செய்கின்றது. அதுபோல சீன மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அந்த சீன கலாச்சாரத்தை ஒவ்வொரு சாளரத்தை திறப்பது என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது ஒரு புது உலகத்திற்கு அதை இட்டு செல்லும். அதனால் கட்டாயம் நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது, என்னுடைய கருத்தாகவும் அது இருக்கின்றது. நிச்சயமாக மொழிகள் சம்பந்தமாக இந்த இடத்தில் பேசும்போது நாங்கள் தாய்மொழி தமிழ் மொழியில் நீங்கள் பேசி உரையாடுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மிக சிறந்த செய்தி வாசிப்பாளராக தயாரிப்பாளராக பயணித்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய ஒரு அடையாளப்படுத்தல் இந்த மொழி பேசும்போது சகோதர மொழியில் மிக சிறந்த ஒரு நடிகர் நீங்கள். அது சம்பந்தமாக அந்த ஆரம்பம் எப்படி அமைந்தது சார்? நீங்கள் நன்றாக ஞாபகப்படுத்தினீர்கள். நான் ஒரு முழு நேர தயாரிப்பாளராக இருந்திருக்கின்றேன் தேசிய தொலைக்காட்சியிலே. நிறைய பேர் நான் திரைக்கு முன்னால் வந்து செய்தி அறிவிப்பாளராகவும் நிகழ்ச்சி முன்னளிக்கையாளராகவும் நடிகராகவும் இருந்திருக்கின்றேன். இப்போது கூட சமீபத்தில் கூட திரைப்படங்களில் நடிப்பது உண்டு. மற்றது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் நான் பங்கு கொண்டு தான் வருகின்றேன். அந்த திரையில் வந்த விஷயங்கள் ஓரளவு மக்களுக்கு தெரியும். ஆனால் அந்த திரைக்கு பின்னால் நாங்கள் நிறைய இப்போது பாருங்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுது நீங்கள் மட்டுமல்ல, இந்த கேமராவுக்கு பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கடும் உழைப்பை கொடுக்கிறார்கள். எங்களுடைய தயாரிப்பாளர்களை பாருங்கள், அவர்கள் எவ்வளவு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய உழைப்பின் அடிப்படையில் தான் இங்கே நீங்களும் நானும் வந்து இங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படியான தயாரிப்பாளர் அந்த பதவியையும் நான் வகித்திருக்கின்றேன். அதிலே நிறைய எனக்கு நல்ல அங்கீகாரம் இருந்தது. நாடகங்கள் தயாரித்திருக்கின்றேன். தூரத்து கனவுகள் என்ற ஒரு நாடகம் தயாரிப்பது உண்டா சர்வதேச விருது எனக்கு கிடைத்தது. நிறைய நாட்டிய நாடகங்களை நான் தேசிய தொலைக்காட்சியிலே தயாரித்து வழங்கி இசை நிகழ்ச்சிகள், நடப்பு விவகார நிகழ்ச்சிகள், பேட்டி காணல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்திருக்கின்றேன். நீங்கள் சிங்கள நாடகங்கள், அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். எனக்கு சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு நடிகனாக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. பிறகு காலக்கிரமத்தில் அது வானொலியில் நான் பணியாற்றினேன். பிறகு தொலைக்காட்சி என்று வந்தவுடன் முழு நேர ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் செய்தி அறிவிப்பாளராகவும் வந்தேன். நாங்கள் செய்தி வாசித்த காலத்திலே எப்போவாவது இருந்து செய்தி இல்லை, அடிக்கடி செய்தி வாசிக்க வேண்டி இருக்கும். நான் தொடர்ந்து 3 நாட்கள் 4 நாட்களுக்கெல்லாம் செய்தி அறிவிப்பாளராக வாசிப்பேன். அப்போ என்னுடைய முழு நேர தயாரிப்பாளர் பணியும் இந்த செய்தி வாசிப்பாளர் பணியும் இருக்கும் பொழுது வேறு விஷயங்களில் அதிக அளவுக்கு எனக்கு கவனம் செலுத்துவதற்கு நேரமே இருக்கவில்லை. எனவே அந்த நடிகனாக வேண்டும் என்ற அந்த கனவு அது அப்படியே எங்கேயோ நின்று விட்டது. அப்போ அது எத்தனையோ வருஷமாகிவிட்டது. கிட்டத்தட்ட நான் தொலைக்காட்சியிலே செய்தி அறிவிப்பாளராக வந்து ஒரு 15 வருடங்களுக்கு பிறகு சிங்கள மொழியில் அந்த தொலைக்காட்சி நாடக இயக்குநர்கள், அந்த நாடக பகுதி இருப்பார்கள், நிறைய இயக்குநர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் வந்து சொன்னார், நீங்கள் எங்களுடைய நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், நடிக்க எனக்கு பிடிக்கும், ஒரு காலத்தில் நான் நடிகனாக வர வேண்டும் என்று கனவு கண்டேன். இப்போ அந்த கனவெல்லாம் எங்கேயே போய்விட்டது. நான் இப்போ அறிவிப்பாளராக தயாரிப்பாளராக இருக்கின்றேனே, ஏன் நீங்கள் என்ன இல்லை எங்களுடைய தொலைக்காட்சி நாடகத்தில் உங்களை போன்ற ஒருவருக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்கின்றது, நீங்கள் சிங்களத்திலேயும் பேசுகின்றீர்கள், உங்களுக்கு ஏற்கனவே அந்த கேமராவிலே ஒரு பரிச்சயம் இருக்கிறது, நீங்கள் எங்களுடைய நாடகத்தில் நடிக்க. நான் சொன்னேன், இல்லை, எனக்கு அந்த நேரத்தில் அதில் திருப்ப ஈடுபடுறதுக்கு பெருசாக நேரமும் இருக்கவில்லை, விருப்பம் இருக்கவில்லைன்னு சொல்ல நேரம் இருக்கவில்லை. அப்போ நான் சொன்னேன், இல்லை, இப்போ என்னை விட நன்றாக நடிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள், நானே நாடகம் எல்லாம் தயாரிக்கிறேன், அதிலே உள்ளவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நீங்கள் அவரை போட்டு நாடகங்களை செய்யுங்க என்று சொன்னேன். அவர் சொன்ன, இல்லை,
நான் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கதாபாத்திரம் உங்களை போன்ற ஒரு கதாபாத்திரம், நீங்கள் தான் நடிக்க வேண்டும். அப்போ நான் என்னுடைய மேல் அதிகாரியிடம் போய் நடிப்பதற்கான அந்த அனுமதி கேட்டேன். நாங்கள் எல்லாரும் ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு கடமையில் இருக்கும்போது எல்லாமே நாங்கள் நினைச்சதை செய்ய முடியாது. அப்போ அந்த மேலதிகாரி சொன்னார், இது ஒரு நல்ல விஷயம், கலைத்துவமான விஷயம், உங்களுக்கு அப்படி ஒரு அழைப்பு வந்தால் நான் அனுமதி வழங்குகின்றேன், போய் நடிங்கன்னு சொல்லிவிட்டார். அப்போ போய் கேமராவுக்கு முன்னால் நின்று நடிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சது செபஸ்டியன் நாங்கள் நாடக இயக்குனராக, தயாரிப்பாளராக கேமராவுக்கு பின்னால் இருந்து இப்படி நடிங்கோ, இப்படி திரும்புங்கோ, அங்கே பாருங்கோ, முன்னால் நடந்து போங்க, இப்படிலாம் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். ஆனால் ஒரு கலைஞராக கேமராவுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அதுவும் தனியான ஒரு சிரமம். அந்த சரியான முகபாவம், நீங்களும் நானும் சேர்ந்து நடிக்கின்றோம் என்றால் நான் சரியாக அந்த வசனத்தை பேசினால்தான் உங்களால் நடிக்க முடியும். நிச்சயமா. நான் சரியான வசனங்களை பேசாவிட்டால் உங்கள் நடிப்பும் போய்விடும். மற்றது ஒளி அமைப்பு இருக்கும், அது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு வர வேண்டும். அது காதல் காட்சியாக இருக்கலாம், அழுகை காட்சியாக இருக்கலாம், கத்திக்கொண்டு ஓடுவதாக இருக்கலாம், சண்டை காட்சியாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டு வந்து நின்று அப்போது நான் நினைத்து கொண்டேன், நல்ல வேளை நான் இந்த சந்தர்ப்பத்தை மறுக்கவில்லை. ஏனென்றால் இப்போதும் நான் கற்றுக்கொள்கின்றேன். ஒரு நடிகனாக இருக்கும் பொழுது எத்தனையோ விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். இப்போது நாங்கள் தொலைக்காட்சியில் பேசும்பொழுது நீங்கள் செபஸ்டியன் என்ற அந்த உங்களுடைய கதாபாத்திரத்தை தான் நீங்கள் செய்கிறீர்கள், நான் என்னுடைய கதாபாத்திரத்தை செய்கின்றேன். ஆனால் ஒரு நடிகனாக வரும் பொழுது நான் என்னை விட்டு நான் இன்னொரு கதாபாத்திரத்துக்குள் புகுந்து அந்த கதாபாத்திரனுடைய குண இயல்புகளை, அந்த குணச்சித்திரத்தை நான் வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கு என்னை நான் சரியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்குள்ள சிரத்தையை நான் தர வேண்டும். அப்படியான ஒரு அனுபவத்தை இந்த தொழில்நுட்பங்களோடு கற்றுக்கொள்ளும் பொழுது நான் நினைத்தேன், நல்ல வேளை இந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கொண்டேன், நடிக்க வந்தேன் என்று. நீங்கள் சொன்னது போல எத்தனையோ நாடகங்கள் மிகவும் பிரபல்யமான நாடகங்களாக வந்தன செபஸ்டியன். அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு தேசிய ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞராக நிறைய பேர் இன்று கூட என்னை சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு நடிகர் தானே என்று. நான் சொல்ல நடிகர் தான், ஆனால் எனக்கு வேற பக்கங்களும் இருக்கின்றது என்று நான் அவர்களிடம் சொல்வது உண்டு. அதாவது நீங்கள் நடிப்புத்துறை அப்படின்னு சொல்லும்போது அண்மையில் கூட ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கூட சகோதர தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருந்தது கூட காணக்கூடியதாக இருந்தது. உங்களிடம் ஏதேனும் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அடுத்த கேள்வியை நான் எனக்குள் நீங்கள் பேசும்போது தயார்படுத்தி கொண்டிருந்தாலும் நீங்கள் பேசுகின்ற உரையாடலை வைத்து அதிலிருந்து கடந்து செல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றது. காரணம், நிறைய விடயங்களை நீங்கள் சுவாரஸ்யத்தோடு பகிர்ந்து கொண்டிருப்பபடியால் நீங்கள் செய்தி வாசிப்பாளராக, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக, நடிகராக இருக்கும்போது நான் கேட்டது ஒரு விடயமாக இருந்தாலும் நீங்கள் ரசித்து சொன்னது தயாரிப்பு பணியில் நான் பொறுப்பாக இருந்தேன்னு சொல்லி. நீங்கள் தயாரிப்பு துறையில் நீங்கள் பொறுப்பாளராக இருக்கும்போது நீங்கள் அதில் எதிர்கொண்ட சவால்கள் எதுவும் இருக்கிறது? படைப்பாற்றல் என்று வரும்பொழுது அந்த தயாரிப்பாளருடைய பணி மிகவும் பெரியது. நீங்கள் ஒரு விஷயத்தை படைக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்கிறீர்கள் சொல்கிறீர்களே, ஒரு திரைப்படத்தை நாம் பார்க்கின்றோம் வைத்துக்கொண்டால் அது முற்று முழுதாக அந்த திரை இயக்குனருடைய படைப்பு. இந்த காட்சி இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த நடிகருடைய கதாபாத்திரம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அதெல்லாம் அவருடைய மனதிலே இருக்கின்ற ஒரு பெரிய விஷயம். அதைத்தான் அவர் திரையில் காட்சியாக கொண்டு வருகிறார். எந்த அளவுக்கு தன்னுடைய கற்பனையை திறமாக சரியாக காட்சியிலே கொண்டு வருகின்றார் என்பதுதான் ஒரு இயக்குனருடைய வெற்றியாகவும் இருக்கின்றது. தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது நீங்கள் சொன்னது போல அந்த காலத்தில் ஆரம்ப கட்டம் தொலைக்காட்சியிலே எங்களோட பணியாற்றிய நாங்கள் நான் என்னையும் தான் சேர்த்து சொல்கின்றேன். ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் தயாரிப்பாளர்களாக அப்போதுதான் கற்றுக்கொள்கின்றோம். எங்களுக்கு தகுந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை செய்யும் பொழுது நாங்கள் புதிதாக கற்றுக்கொள்கின்றோம். தொழில்நுட்பவியலாளர்கள் அந்த காலத்தில் கேமராக்கள் இயக்குநர்கள் கூட அந்த காலத்தில் அப்போதுதான் கற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ நிறைய தவறுகள் செய்திருக்கலாம். தவறுகள் செய்து எங்களை நாங்கள் திருத்தி கொண்டு தான் நல்ல தயாரிப்பாளர்களாக முன்னே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருந்தது. இப்போது ஒரு நிகழ்ச்சி செய்கின்றோம் என்றால் இதில் இந்த தவறு இருந்தால் அதை அடுத்து அந்த நிகழ்ச்சியில் வரவிடாமல் பார்த்து கொண்டு அப்படி முன்னேறி தான் நான் சொன்ன விருதுகள் கூட எனக்கு கிடைத்திருக்கின்றன என்று. சவால்கள் நிறைய. அதுவும் குறிப்பாக வானொலி வேறு ஊடகங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொலைக்காட்சி ஊடகத்தில் தயாரிப்பு பணி மேற்கொள்வது என்றது மிகவும் சிரமமானது. இது ஒரு குழு முயற்சி, தனிமரம் தோப்பாகாது. ஒரு தயாரிப்பாளர் தனியாக இருந்து கொண்டு அந்த தயாரிப்பை செய்துவிட முடியாது. உங்களை போல நல்ல முன்னெடுக்கையாளர்கள் இருக்க வேண்டும், இந்த நல்ல கேமரா கலைஞர்கள் ஒருவர் மட்டுமில்லை, நிறைய பேர் இருக்க வேண்டும். ஒளி அமைப்பை செய்பவர்கள் இருக்க வேண்டும், ஒலி அமைப்பை செய்பவர்கள் இருக்க வேண்டும், காட்சி கலப்பினை மேற்கொள்பவர்கள் இருக்க வேண்டும். இது போல கலையகங்கள் கிடைக்க வேண்டும். இந்த கலையகத்திற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கான அந்த தொகுப்பாளர்களை உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குழு செயற்பாடு தான் இந்த தயாரிப்பு பணி என்பது. இவர்கள்
எல்லாரையும் சேர்த்து எடுத்து அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கும், எல்லாரையும் சேர்த்து எடுத்து நீங்கள் அதை ஒரு ஒரு நல்ல படைப்பாக கொண்டு வருவது என்பது பிரசவம் மாதிரி தான் நான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் வெளியே கொண்டு வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒரு குழந்தைக்கு சமம் என்று நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு சிரமம் ஒரு நல்ல தயாரிப்பை வெளியே கொண்டு வருவது என்பது. நிச்சயமாக நீங்கள் பயணித்த காலப்பகுதியில் வேலை செய்த தொழில் செய்த இடத்தில் நீங்கள் எவ்வளவு சிறந்த மிக சிறந்த தயாரிப்பாளர் என்று உங்களோட கடமை புரிந்தவர்களுக்கு அது சார்ந்த அனுபவங்கள் தெரியும். ரசிகர்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக சிறந்த ஒரு செய்தி வாசிப்பாளர் என்ற மிகப்பெரிய பெயர் உங்களுக்கு இருக்கின்றது சார். ஸோ உங்களுடைய செய்தி வாசிப்பு துறை சம்பந்தமாக அந்த அனுபவம் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். தொழில்நுட்பம் அவ்வளவு வளர்ச்சி பெறாத காலத்திலே பிரதியில் தான் எல்லாம் எழுதியிருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த ஐ கான்டாக்ட் இருக்கு தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலே. இது வானொலி என்பது வரும்பொழுது அது வேறு தொழில்நுட்பம் இருக்கிறது. தொலைக்காட்சி என்று வரும்பொழுது நாங்கள் பேசுவது மக்களை பார்த்து பேச வேண்டும். இப்போது நான் ஒரு கலையகத்துக்குள்ளே அமர்ந்திருந்து பேசுகின்றேன் என்றால் எனக்கு முன்னால் நீங்களும் இந்த கேமரா கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் தான் இருக்கிறீர்கள். ஆனால் பார்வையாளர்கள் என்று வந்துவிட்டால், யதார்த்தமாக வந்துவிட்டால் எத்தனையோ ஆயிரம் பேர் பார்க்கக்கூடியதாகத்தான் இந்த நிகழ்ச்சி வரும். அப்படி வரும்பொழுது என்னுடைய மனதிலே நிறைய பேர் பார்க்கின்ற நிகழ்ச்சிக்கு நான் எந்த விதத்தில் பொருத்தமான விதத்தில் நிகழ்ச்சிகளை முன்னளிக்கை செய்வதோ அல்லது செய்திகளை வாசிப்பதோ என்ற அந்த எண்ணம், அந்த கணிப்பை நான் எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்திலே பிரதியை எழுதி தருவார்கள். தலையை குறிந்து கொண்டு வாசிப்பது என்றால் மக்களை அது சென்றடையாது. ஏனென்றால் நீங்கள் என்னுடன் பேசுகின்ற என்னுடைய கண்களை பார்த்து பேசும்பொழுதுதான் என்னால் சரியாக பதில் சொல்ல முடிகிறது. அதுபோல் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லும் பொழுது உங்களை பார்த்து பேச வேண்டும். அப்போதுதான் அது இல்லை தலையை குனிந்து விட்டு ஏதாச்சும் சொன்னேன் என்றால் அது உங்களுக்கு நான் சரியான பதிலாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதுபோலதான் தொலைக்காட்சியிலே பேசுவது என்பது தொலைக்காட்சியில் பார்வையாளர்களை பார்த்து பேச வேண்டும். அப்படி பார்த்து பேசும் பொழுதுதான் நாங்கள் வாசிக்கின்ற செய்திகளோ நாங்கள் சொல்கின்ற விஷயங்களையோ அவர்கள் நம்புவார்கள். தலையை குனிந்து கொண்டோ அல்லது எங்கேயோ பார்த்து கொண்டு சொன்னால் அவர்களுக்கு அதில் அந்த நம்பகத்தன்மை இருக்காது. எனவே அந்த ஐ கான்டாக்ட் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை அதை வைத்துக் கொள்வதற்கு சில நேரங்களில் ஒரு தடவை பார்த்துவிட்டு சரியாக அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு கேமராவை பார்த்து பேச வேண்டும். அப்படியான சவால் ஆரம்ப காலத்திலே இருந்தது. நிச்சயமாக டெலிபிராம்ப்டர் என்பது பிறகுதான் வந்தது. ஆமா, டெலிபிராம்ப்டர் என்பது பிற்காலத்து கிட்டத்தட்ட நாங்கள் செய்திகள் வாசிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்திற்கு பிறகு டெலிபிராம்ப்டர், அதுவும் ஆரம்பத்தில் பிரிமிட்டிவ் டெலிபிராம்ப்டர் என்று சொல்வார்கள். இந்த பிரதி வைத்தால் மேலே ஒரு கேமரா இருந்து பிடித்துக்கொள்ளும். சில நேரம் அந்த கேமரா அசைந்தாலோ அல்லது பிரதி அசைந்தாலோ வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த எழுத்துக்கள் தெரியாமல் போய்விடும். அப்போ தடுமாற்றம் வந்துவிடும். அப்படியெல்லாம் வரக்கூடாது. இப்போ நல்ல தொலைக்காட்சி செய்தி அறிவிப்பாளராக இருந்தால் திரையில் வரும் பொழுது அந்த தடுமாற்றம் வராமல் சரியாக படிக்க வேண்டும். இதெல்லாம் தொழில் நேர்த்தியுடன் கருத்தில் கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்படியான சவால்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் போக போக டெலிபிராம்ப்டர்கள் வந்தவுடன் மக்களை நேருக்கு நேர் பார்த்து அவருடைய கண்களை பார்த்து செய்தி அறிக்கைகளை முழுமையாக வாசிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வரும் பொழுது அதையும் கற்றுக்கொண்டு அப்படியும் நாங்கள் செய்தி வாசித்திருக்கின்றோம். இது தொழில்நுட்ப ரீதியான விஷயங்கள். நான் பணியாற்றிய காலத்தில் கூடுதலாக அந்த காலகட்டத்திலே இந்த நாட்டில் போர் சூழல் நிலவியது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். 82ஆம் ஆண்டிலே நான் செய்தி வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். இப்பொழுது கேமராவுக்கு முன்னால் அமர்ந்தேன். சரியாக 43 வருடங்கள் தொலைக்காட்சி கேமராவுக்கு முன்னால் நான் இருக்கின்றேன். தொலைக்காட்சி தயாரிப்பாளராக அதற்கு முன்னாலே நான் பணியாற்ற ஆரம்பித்து விட்டேன். 1982ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் அதுக்கு பிறகு செய்தி வாசிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். சரியாக 43 வருஷங்கள் இந்த தொலைக்காட்சி பார்வையாளருடன் நான் தொலைக்காட்சி கேமரா மூலம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். போர் சூழல் நிறைந்த காலப்பகுதியிலே நிறைய சிரமங்கள் இருந்தன. சில காலகட்டங்களிலே சில பேர் நினைத்தார்கள் அரசு சார்ந்த விஷயங்களை நாங்கள் சொல்கின்றோம் என்று. அவர்களுக்கு அதில் பிடிக்காமல் இருந்தது. அரசுக்கு சார்பாக நாங்கள் பேசுகின்றோம். இல்லை, நாங்கள் எங்களுடைய கடமையைத்தான் செய்தோம். நாங்கள் ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு சில கடமைகளும் பணிகளும் தரப்பட்டிருக்கின்றன. அரசு தொலைக்காட்சிகள், அரசு வானொலி எல்லாம் மக்களுக்காக சேவை செய்வது தானே. மக்களை எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும், மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் சமூகங்களுக்கு இடையே நல்லுறவை பேணுவதற்குமான அந்த பொறுப்பை அமைச்சு அந்த அரச மட்டத்திலிருந்து தீர்மானம் எடுத்து அந்த அடிப்படையில் தான் இந்த நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. அப்போ அதிலே இருக்கிற ஒவ்வொரு உத்தியோகத்தரும் அவருடைய பணியை செய்து கொண்டு போவார். ஆனால் மக்களுக்கு சில பேர் நினைத்தார்கள் அரசு சார்பான விஷயங்களை. நாங்கள் அரச நிறுவனத்தில் பணியாற்றினால் அரச விஷயங்களைத்தானே சொல்ல வேண்டி வரும். இப்படியான விமர்சனங்கள், சர்ச்சைகள் எல்லாம் இருந்தன அந்த காலத்திலே. இருந்தாலும் போக போக அவர்களுக்கு புரிந்து விட்டது, இல்லை இவர்கள் இந்த நிறுவனத்திற்கு பணியாற்றுகின்றார்கள், அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் என்று வந்துவிட்டு அதற்காக நான்
தனிப்பட்ட ரீதியாக நான் எந்த ஒரு தன் முயற்சியாக நான் எதையுமே கொண்டு வந்ததில்லை. நிறுவனத்துடைய கட்டமைப்புக்கு ஏற்ற விதத்தில் தான் நான் என்னுடைய பணிகளை செய்திருக்கின்றேன். ஆனால் சவால்கள் இருந்திருக்கின்றன. சில வேளைகளிலே நாங்கள் கலை என்ற அடிப்படையிலே பல்வேறு மொழிகளிலே நாங்கள் பணியாற்றுவோம். சிங்கள மொழியில் பணியாற்றி இருக்கின்றோம், தமிழ் மொழியில் பணியாற்றிருக்கோம், சில ஆங்கில மொழி நிகழ்ச்சியில் கூட நான் பங்கு பெற்றிருக்கின்றேன். சில பேர் நினைக்கலாம் இவர் ஏன் பல்மொழி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்றார், எல்லாருடன் சேர்ந்து பணியார். இல்லையே, இந்த நாட்டில் நாங்கள் வேறு சமூகம், அப்படியெல்லாம் சில கோரிக்கைகள் கோஷங்கள் ஒரு காலகட்டத்திலே இருந்தது. இப்போது அப்படி இல்லை. இப்பொழுது காலம் மாறிவிட்டது. உண்மையின்படி நான் சொல்லுவேன் செபஸ்டியன், இப்பொழுது காலம் நன்றாக இருக்கிறது. எங்களுடைய காலத்திலே நாங்கள் நிறைய சிரமங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கான சவால்கள் கூட ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நன்றாக இருக்கிறது. இப்பொழுது எல்லோருமே தோழர்களாக, நண்பர்களாக, எல்லோருமே பல்லின மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும், எல்லோரும் கைகோர்த்து வாழ்ந்தால்தான் உலகம் முன்னேறி செல்லும், நாடு முன்னேறி செல்லும், அப்படியான கொள்கைக்கு நாங்கள் வந்து விட்டோம். நான் இருக்கின்ற இப்போது இருக்கின்ற சூழல் நல்ல சூழல். இதில் நிறைய விஷயங்களை எல்லோரும் சந்தோஷமாக செய்ய வேண்டும், ஒரு கூட்டாக ஒரு குழுவாக செய்ய வேண்டும் என்ற அது சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதால் நிறைய விஷயங்களை இன்னும் நன்றாக செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்கள் காலத்தில் நிறைய சவால்கள் இருந்திருக்கின்றன. சவால்கள் என்று குறிப்பிடும்போது சார், உங்களுடைய இந்த பயணத்தில் வந்து ஒரு கலைஞராக, ஒரு திறமையாளர் தான் பயணிக்கின்ற துறையில் சாதிப்பதற்கு பண ரீதியான சவால்கள் வரலாம். 2 குடும்ப பக்கம் ஒரு சவால்கள் வரலாம். இதை கடந்து இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் பேச்சாக இருக்கக்கூடிய தங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முகாமைத்துவத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், தங்களை வழிநடத்துகின்றவர்கள் தங்களுக்கு சார்பானவர்களுக்காக சந்தர்ப்பங்கள் வழங்குகின்றார்கள், திறமையாளர்களை பாகுபாடு பார்த்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயணித்த அந்த காலகட்டத்தில் அந்த சவால் காணப்பட்டது. இப்படியான சர்ச்சைகளும் விமர்சனங்களும் எந்த காலத்திலேயுமே இருக்கின்றது செபாஸ்டியன். சரியான நிர்வாகம் என்று வருவதாக இருந்தால் திறமை எங்கு இருக்கின்றதோ அதை இனம் கண்டு அந்த திறமைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த ஒரு சரியான நிர்வாகம் என்று நான் நினைக்கின்றேன். பக்கச்சார்பாக நடந்தால் அந்த நடவடிக்கைகள் நீண்ட காலம் நிற்காது. ஏனென்றால் இப்போ நான் இப்போ இங்கே வந்து பேசுகின்றேன், நீங்கள் இப்படி பணியாற்றி கொண்டிருக்கின்றேன், எல்லாம் மக்களுக்காக. வெகுஜன ஊடகம் தானே, மக்களுக்கான சேவை இது. மக்கள் அவர்கள்தான் தீர்ப்பு வழங்குபவர்கள். அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது நானும் நீங்கள் பேசுவது சரியாக இருக்கின்றதா என்பதுக்கு தீர்ப்பு கூறப்போபவர்கள் மக்கள், பார்வையாளர்கள். அப்படியான ஒரு பட்சத்திலே நீங்கள் சொன்னது போல அந்த பக்கச்சார்பான விஷயங்கள், தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வாய்ப்புகளும் நல்ல திறமைசாலிகளை முடக்குவதுமான அந்த செயல்பாடு நீண்ட காலம் நிலைக்காது. அது ஒரு நிதர்சனமான உண்மை என்று நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு நல்ல நிர்வாகி அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் பக்கச்சார்பாக இருந்தால் அது தனக்கு மட்டுமல்ல, இந்த துறைக்கு மட்டுமல்ல, நிறுவனத்திற்கும் ஒரு கேடாக. நீங்கள் ஒரு நல்ல முன்னெடுக்கையாளராக நல்ல நிகழ்ச்சியை செய்யும் பொழுது அது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல, நிறுவனத்திற்கும் அது ஒரு நல்ல விஷயம். உங்களை போன்ற திறமைசாலிகளை வைத்துக் கொள்வதற்கு தான் அந்த நிர்வாகத்தினுடைய அது ஒரு திறமையில் ஒன்று என்று சொல்ல வேண்டும். இப்போ நான் வந்து தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது கூட நல்ல கலைஞர்களை தெரிவு செய்கின்ற பணி இருந்தது. பிறகு அதற்கு மேலே எனக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு நான் அந்த ஒரு பணிப்பாளர் அந்த மாதிரியும் நான் அந்த பதவியில் இருக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய பொறுப்பு வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கின்றேன். நல்ல திறமைசாலிகளை இனம் கண்டு அவர்கள் அறிவிப்பாளர்களாக இருக்கலாம், செய்தி அறிவிப்பாளர்களாக இருக்கலாம், கலைஞர்களாக இருக்கலாம், பாடகர்களாக இருக்கலாம், நடிக்கக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் நாங்கள் தேடி பிடிக்க வேண்டும். தொலைக்காட்சி என்பது நிறைய சவால். இப்போ ஒரு நாளுக்கு நல்ல ப்ரோக்ராம் செய்துவிட்டு நாளைக்கு நாங்கள் பேசாமல் இருந்து விட முடியாது. தினசரி நல்ல ப்ரோக்ராம் செய்து கொண்டே இருக்கணும், நல்ல நிகழ்ச்சிகளை. அதற்கு நிறைய திறமைசாலிகள் தேவை, பாடகர்கள் தேவை, அறிவிப்பாளர்கள் தேவை, நடிகர்கள் தேவை, தயாரிப்பாளர்கள் தேவை. இப்படியான ஒரு குழு மிகவும் அவசியமாக இருக்கின்ற பட்சத்திலே நாங்கள் ஒரு நிர்வாக பதவியில் இருக்கின்றோம் என்றால் திறமைகளை தேடி பிடிக்க வேண்டும். நல்ல திறமைசாலிகள் அவர் யாராகவும் இருந்துவிட்டு போகலாம். எங்களுக்கு எந்த ஒரு பிரதேசவாதமும் காட்டக்கூடாது, எந்த ஒரு ஏற்ற இறக்கத்தையும் நாங்கள் காட்டக்கூடாது. இப்போ உங்களிடம் நல்ல திறமை இருக்கிறதால் நீங்கள் திறமைசாலி தான். அது நான் மட்டுமில்லை, நீங்கள் பேசும்பொழுது மக்களும் சொல்வார்கள், ஓ இவர் செபஸ்டியன் நிகழ்ச்சியை இவ்வளவு அழகாக தொகுத்து வழங்குகின்றார்கள் என்ற அந்த தீர்ப்பை மக்கள் வழங்கி விடுவார்கள். அதனால திறமைசாலிகளை நாங்கள் இனம் கண்டு அவர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கிறது வந்து நிர்வாகத்தினுடைய ஒரு தலையாய கடமை என்று நான் சொல்லுவேன். நிச்சயமாக நீங்கள் தலைமைத்துவத்தில் பொறுப்பில் பணிப்பாளராக, முகாமையாளராக இருந்து நிறைய திறமையாளர்களை, தொகுப்பாளர்களை உருவாக்கியிருக்கின்றீர்கள், நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீண்ட தூரமாக நாங்கள் இப்படி பேசிக்கொண்டு போகிற இந்த பயணத்தில் நான் தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கின்றேன்.
பழைய பாடல்களின் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தொகுப்பாளராக இருக்கீங்க. கொஞ்சம் மாறுபட்டு உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடகர், பிடித்த பாடல் இந்த நேரம் சட்டுன்னு சொல்லணுமா இருந்தால் புது பாடல் ரொம்ப பிடிக்கும். பழைய அது நிகழ்ச்சியை பொறுத்து பழைய பாடல்களுக்கு அப்படியா? வரதுண்டு. பழமைவாதி என்று நாங்கள் எங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. புதிய பாடல்கள் நிறைய பிடிக்கும். ஒரு பாடல் நிறைய பாடல் பிடிக்கும். நீங்கள் இந்த ஊடகத்துறையில் பயணிக்கும் போது சில நேரம் நானும் ஒரு வானொலி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் போது எனக்கு பிடித்த பாடலை அந்த வாரத்தில் ஒரு முறையாவது எப்படியாவது ஒளிபரப்பு செய்வேன். அந்த மாதிரி ஏதேனும் பாடல்கள் இருக்கின்றதா? ஏன்னா மிக சிறந்த ஒரு கலை குடும்பத்தில் நீங்களும் மிக சிறந்த பாடகரும் கூட. பாடுவேன். ஆமாம். கர்நாடக சங்கீதம் கன்னட சங்கீதம் கற்றிருக்கின்றேன். அதுதான் அடிப்படை எனக்கு. அதில் பரீட்சையிலெல்லாம் நான் சித்தி எழுதியிருக்கின்றேன். திரை இசையிலும் எனக்கு நிறைய நாட்டம் இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி நீங்கள் சொல்வது சரி. ஒரு நிகழ்ச்சி இல்லை, நான் கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சி நிறைய பல அலைவரிசைகளுக்கு கூட செய்திருக்கிறேன். அதை தொகுத்து வழங்குகள் என்று கேட்பேன். ஒருவேளை நான் ஒரு சீனியர் பிரசன்டர் என்ற படினால அப்படித்தான் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் என்ற அடிப்படையிலே நீங்கள் பழைய பாடல்களை தொகுத்து வழங்குகள் சமீபத்தில் கூட ஒரு நிறுவனம் கேட்டு அதை கூட இப்போதும் செய்து கொண்டு வருகின்றேன். ஒருவேளை என்னுடைய வயதிற்கும் என்னுடைய அனுபவத்திற்கும் அது பொருத்தமாக இருக்கும் என்று அவர் நினைப்பார்கள் போல இருக்கிறது. பாடல் என்பது இப்போது கூட நன்றாகத்தான் இருக்கு. புதிய இசையா இடைக்கால பாடல்களெல்லாம் நான் ரொம்ப விரும்பி ரசிப்பது உண்டு. அதில் நிறைய இசையாக வித்யாசாகர் அவருடைய AR ரஹ்மானுடைய இசையில் நிறைய பேர் எல்லாம், சங்கர் கணேஷ் எல்லாம் நன்றாக இசை பாடல்களை போட்டிருக்கிறார்கள். இப்போது கூட ஸ்ரேயா கோஷல் வரைக்கும் பாடுகின்ற பாட்டையெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பது உண்டு. ஆனால் இப்போது அந்த ட்ரெண்ட் என்பது மாறி இருக்கிறது. அதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் மாற்றங்கள் வரும், நவீனத்துவம் வரும், புதுமைகள் வரும், மாறிக்கொண்டே வரும். அந்த மாற்றத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும். பழைய விஷயங்கள் நல்லதுதான், அதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க வேண்டும். புதுமை இல்லாமல் உலகம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? என்னை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், உலகம் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் புதிய நாள். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அப்போ அந்த ஓட்டத்துடன் நாங்கள் எங்களை வைத்துக் கொண்டால்தான் நாங்கள் உயிரோட்டத்துடன் இருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். புதிய பாடல்கள் நான் சொன்னேன், ஸ்ரேயா கோஷல் பாடின பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு அவர் நல்லா பாடக்கூடியவர் என்ற எனக்கு ஞாபகம் இருக்கு. எத்தனையோ ஆண் பாடகர்கள், மது பாலகிருஷ்ணன்லேருந்து எத்தனையோ பேர் நன்றாக பாடுகின்றார்கள். புதியவர்கள், அவர் புதியவர் எல்லாம் அதுக்கு நிறைய பேர் வந்து விட்டார்கள் புதியவர்கள் எல்லாம். ஆனால் சில நேரத்தில் அந்த நிறுத்தி அந்த சொல்லாடல்கள், அந்த கவிதையை ரசித்து அந்த இசையை ரசிக்கக்கூடிய மாதிரி சில நேரத்தில் இசையாக்கம் வருவதில்லையோ என்று எனக்குள்ளே சில நேரம் ஒரு கேள்வி வருவது உண்டு. மற்றது சில விஷயங்கள் இந்த உபயோகிக்கப்படுகின்ற மொழி கூட நாங்களெல்லாம் நாங்கள் படித்த காலத்தில் எல்லாம் இந்த சுத்த தமிழ் பேச வேண்டும். இப்போ நாங்கள் கேமராவுகள் முன்னால் வந்து விட்டால் என்ன, ஒலி வாங்கிக்கு முன்னால் வந்து விட்டால் வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், எங்களை அறியாமல் சுத்த தமிழை பேசுங்கள் என்று சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது பாடல்களில் வருகின்ற அந்த மொழி பிரயோகங்கள் கூட சில நேரத்தில் எனக்கு இந்த ஊடகங்களில் வருவதற்கு பொருத்தமான சொற்களைத்தான் பாவிக்கின்றார்களோ என்று ஒரு கேள்வி வருது. அதுக்காக நீங்கள் இப்போ வருகின்ற கவிஞர்களை நான் குறை சொல்லவில்லை. புதிய கவிஞர்கள் மிக எங்களால் சிந்திக்க முடியாத விஷயத்தை வேறு விதமாக சிந்தித்து அருமையான பாடல்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த ட்ரெண்ட் என்று சொல்வார்கள், அந்த நிகழ்ச்சிகளுடைய வடிவமைப்பு, அந்த பாடல்களுடைய வடிவமைப்பும் அவர்களுடைய அந்த எண்ணக்கருவும் அது அணுகுமுறையுமே வித்தியாசமாகி வந்திருக்கின்றது என்று நான் சொல்லுவேன். ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பகுதிகளில் இன்றைய தினம் எங்கள் ஊடகத்துறையில் மிக சிறந்த முன்னோடி, ஒளி அமைப்பினுடைய மிக சிறந்த ஊடகவியலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய விஸ்வநாதன் சார் அவங்களோட உரையாடிய இந்த நிமிடங்கள் மிக பொன்னானது சார். எங்களுடைய அழைப்பினை ஏற்று ஆதவனுடைய கலையகத்துக்கு வருகை தந்தமைக்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமான நன்றிகளை தெரிவிக்கிறோம் சார். ஆதவன் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கின்ற திரு ஜூட் அவர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரி கணேஷ் அவர்களுக்கும் மற்றும் கிருஷாந்தி அனைவருக்குமே, எல்லோரும் இந்த ஊடகத்துறையில் நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சேர்ந்து பயணித்திருக்கின்றோம். எல்லோரையும் மீண்டும் சந்தித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு என்னை அழைத்ததை இட்டு நான் பங்கேற்றலை இட்டு நான் பெருமைப்படுகின்றேன். மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். செபாஸ்டியன், உங்களுக்கும் நன்றி. நன்றி சார். வணக்கம்.